அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11/6/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. நாளை வளர்பிறை சஷ்டி விரத நாள், முருகப்பெருமானை வழிபட அற்புதமான நாள். அதே போல் நாளை சுபமுகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாக அமைய எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 29ஆம் நாள். இன்று இரவு 7:26 வரை பஞ்சமி திதி உள்ளது. வாராகி அம்பாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதன் பின்னர் சஷ்டி திதி ஆரம்பமாகின்றது. இன்று முழு நாளும் ஆயிலிய நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று முழு நாளும் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். ராகு பகவானால் தீராத கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அதற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது ஆரோக்கிய விஷயத்திலே, சாப்பாட்டு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை காணப்படும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வெளியூர், வெளிநாட்டு பயணங்களின் பொழுது ஏர்போர்ட்டுக்கு செல்பவர்களோ, ரயில்வே ஸ்டேஷன் செல்பவர்களோ சீக்கிரமாக செல்வது நல்லது. சில தடைகள், தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 9. ரிஷபராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். 10ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி பகவானால் உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்சூரன்ஸ் மற்றும் வங்கித்துறையிலே பணிபுரிபவர்களுக்கு அதிரடி இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். சில எதிர்பாராத இடமாற்றமாக கூட உங்களுக்கு இருக்கும். அதனாலே சில மனக்குழப்பங்கள் வரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு சில சங்கடங்கள் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். IT துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. புதன் ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, 10ஆம் வீட்டிலே இருக்கின்ற ராகு பகவானால் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். கல்வி நிறுவனங்களிலே பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், விரிவுரையாளர்கள், லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், தகவல்கள் வந்து சேரும். இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு.
விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. கடகராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். 3ஆம் இடத்திலே இருக்கின்ற கேது பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும் நாள். அரசு ஊழியர்களுக்கு இருந்த சங்கடங்கள் குறையும். நண்பர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். சமூக வலைத்தளங்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். பிரான்ச்சைசி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சகோதரிகளால் சில வீண் விரயங்கள், வீண் செலவுகள் வரக்கூடிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கார்பெண்டராக, பிளம்பராக, எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 5. சிம்மராசி அன்பர்களே, பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள். கோபம் வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் உண்டு. பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள் தொடரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ள நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும், தடைகள் அகலும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையிலே டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கு, துணை நடிகர் நடிகையர்களாக இருப்பவர்களுக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். 12ஆம் இடத்திலே உள்ள கேது பகவானால் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே வேலைக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் உண்டு. பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் நல்ல தகவல்கள் உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலே சில பிரச்சனைகள் வந்து சேரும். பிள்ளைகள், குழந்தைகளால் நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். மாணவர்களுக்கு, குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு அதிர்ஷ்டமான வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நிம்மதியாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களை ரொம்ப யோசிக்கக்கூடாது.
அது எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும். கடன் விஷயங்களிலே சில தொல்லைகள் வந்து சேரும். புது கடன் கொடுக்கிறதையோ வாங்குறதையோ தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள், குறிப்பாக சட்டத்துறை மாணவர்கள், என்ஜினியரிங் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதே போல விவசாயிகளுக்கு சில தொல்லைகள் வந்து சேரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பொது வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, தொல்லைகள் வருகின்ற நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்து கொள்ளுங்கள். தாய் தந்தையருடன் மோதல் போக்கை கண்டு பிடிக்க வேண்டாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களிலே சில பிரச்சனைகள் வரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில தாமதங்கள் வந்து சேரும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு விரைய செலவுகள் உண்டு. எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதில் சில சிக்கல்கள்லாம் இருக்கும். டிரைவர்கள் கவனமாக டிரைவிங் பண்ண வேண்டிய நாள். வாகனங்களால் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டமான எண் 5. மகர ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பாதச்சனியாக இருப்பதனால் எல்லா விஷயத்திலும் பொறுமையாக அமைதியாக இருக்கணும். கோபத்தை காட்டக்கூடாது. எல்லாரையும் ஈஸியாக நம்பக்கூடாது. கடன் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சில தாமதங்கள்லாம் வந்து சேரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. குழந்தைகளின் அல்லது பிள்ளைகளின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவமனை நடத்துபவர்கள், ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 9. சனி பகவானை ராசியதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, செலவுகள் உண்டு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றன. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிளட் பிரஷர் உள்ளவர்கள், ஹார்ட் பேஷண்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். சினிமா சின்னத்திரையில் ஃபைனான்சியராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. விவசாயிகள் கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். அரிசி கடை வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டமான எண் 2. மீனராசி என்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஜென்மராசியிலே இருக்கின்ற ராகுவாலும் 7ல் இருக்கின்ற கேதுவாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆனால் வரன்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலம். கடன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை.
தம்பதிகளுக்கிடையே பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். காதலர்களுக்கிடையும் பிரச்சனைகள் வரும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள், டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. குழந்தைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை வரும். அவர்களுக்காக சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல சிந்தனைகளாம் வரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 1. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல வாராகி அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.